விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஆல் த வெரி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த வெரி பெஸ்ட், த வண்டர்ஃபுல் ஃபர்ஸ்ட் லுக். என்டையர் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு விழாவில் சந்திக்கிறது சந்தோஷம். இன்றைக்கி சினிமா 2024 அவ்வளோவா சரியான படங்கள் வரல, கொஞ்சம் நல்ல படங்கள் வரணும்னு நிறைய டாக் இருந்துகிட்ருக்கு. இயக்குனர்கள், கதைகள், நடிகர்கள் எவ்வளோ முக்கியமோ, நல்ல தயாரிப்பாளர்களுடைய வருகை ரொம்ப 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 முக்கியம். அப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளராக பாபி அவர்கள் இருப்பாங்க. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரொடியூசராக ஃப்யூச்சரில் மாறுவாங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மனோஜ் வேணும், நான் நண்பர்னு சொல்லுவேன், ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, அதனால் ஸ்பெஷலாக தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யார் நண்பர் இல்லைன்னு நான் முதல்ல கவுண்ட் பண்ணலாம். எத்தனை நண்பர்ன்றத விட யார் நண்பர் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரோடையும் ஈஸியாக பழகிற ஒரு ஆள். சினிமாவை பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், நிறையா பேசிகிட்டு இருப்போம். அதோடைய எல்லாத்தோடைய ஒரு அவுட்புட்டாக உங்களுடைய செலெக்ஷன் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும், உங்களுக்கு பெரிய பேர் வரணும். உங்களை கசன் இனிமேல் நல்ல முறையாக கம்பேர் பண்ண உங்கள் வீட்டில் அப்படின்னு வாழ்த்துக்கள். அருண் விஜய் பிரதர், என்னுடைய தம்பி என்னை எவ்வளோ அன்பாக கூடுவானோ அவ்வளோ அன்பாக அண்ணான்னு கூப்பிடுவான். அந்த மாதிரி ரொம்ப சில ஆட்களில் அருண் விஜய் அவர்கள் ஏன்னா என்னை விட அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், ரவிக்கு ரொம்ப க்ளோஸ் அருண் விஜய் அவர்கள். அவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னா அவர் ரொம்ப எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கணும், ரொம்ப நல்ல ஒரு ஆக்டராக, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பழக எவ்வளோ நல்லவராக இருக்கணும்னு எனக்கு என் தம்பி மூலமாக தெரியும். உங்கள் வயசை நான் சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இவ்வளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்தியாவிலே பார்த்தது கிடையாது சீரியஸாக. அது பாலிவுட்டில் ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அவங்களே இந்த 25 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம்தான். அந்த அவுட்புட் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது. இது பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்கும் இன்னும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஹீரோவுடைய அண்ணனாக எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடனரி சார், எக்ஸ்ட்ராடனரி. மெயின்டைன் பண்ணால் அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ பெர்சவரன்ஸ் இல்லைன்னா அது நடக்காது. இட்ஸ் ஒர்த் இட். இந்த உங்களுடைய பொறுமைக்கு பல பல வெற்றிகள் காத்திருக்கு. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ஹோல் க்ரூக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திருக்குமரன் சார், ப்ரொடியூசர் வச்சுக்க நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. சாம்சியா சார், ரொம்ப நாளாக ஒர்க் பண்ண நினச்சிட்டு இருக்கிற முக்கியமான டெக்னீஷியன் நீங்கள், சீக்கிரம் சந்திக்கணும். அண்ட் சித்தி, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் தானியா, என்னோடய ஹீரோயின் சொல்லுவேன், காட்ஃபாதர் தெலுங்குல என்னோட ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் யூ. த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி பெறணும். பிடிஜி யூனிவர்சல் வரும் காலத்தில் மிக மிக முக்கிய கம்பெனியாக மாறணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி இருந்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் உங்களுக்கு வளர்ச்சியை தரணும்னு வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் திருக்குமரன் சாருக்கு. ஏன்னா அந்த படத்துக்கு என்னை சூஸ் பண்ணது திருக்குமரன் சார் அண்ட் மனோஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் பாபி சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படியும் என்னோடய ஃபோட்டோ அவங்கக்கிட்ட போயிருக்கோம், அவங்க செலக்ட் பண்ணி ஓகே சொன்னால் தான் படத்தில் ஏற்றுப்பாங்க. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஹீரோ சாருக்கும் போயிருக்கோம். ரொம்ப நன்றி. எனக்கு அருண் விஜய் பிரதர் ரொம்ப வருஷமாக தெரியும், ஆனால் சினிமா மூலிமா தெரியாது. எங்கேயாச்சும் ஈவெண்ட்டில் மீட் பண்ணியிருப்போம். ரொம்ப சந்தோஷம் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுல. என்னென்னா எனக்கு ஃபிட்னஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன்னா நம்ம இந்த டபிள்யூடபிள்யூலாம் பார்த்து வளர்ந்த பசங்க, கிட்டத்தட்ட 2K கிட் தான். ஸோ நம்மளுக்கு ஃபிட்னஸாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் மாடலிங்கில் இருந்ததுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு வந்தேன். சினிமாக்குன்னு வரும்போது எனக்கு தெரியும் அவரோட பாடி அவர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா டெய்லியும் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ வருஷமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் இன் தமிழ் சினிமா. ஏன்னா மெயின்டைன் பண்ணும்போது சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ உடம்பு வச்சுருக்கீங்கன்ட்டு. வச்சுருக்க எங்களுக்கு தான் தெரியும் அதுக்காக எவ்வளோ மெனக்கெட்டுருவோன்ட்டு. நீங்கள் இன்னும் கிரேட் ஹைட்ஸ் போகணும் பிரதர். சார் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, நான் பிரதர்னே கூப்பிட்டுக்கிறேன். அண்ட் டு ஆல் தி டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேஸ்ட், க்ரூ, மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ. ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ பாபி சார்.
இது வரைக்கும் அவர் எனக்கு யூஎஸ்லேருந்து ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்ருப்பாரு. இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மனோஜ் சார் அண்ட் திருக்குமரன் சார் அண்ட் அருண் விஜய் சார். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் எஸ்பெஷலி இன் திஸ் மூவி பிகாஸ் படம் வந்தால் அவங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ அகேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். Thank you. Welcome. Thank you so much for being here and sorry கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சுல. பட் இந்த படத்தோட வைப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா பிகாஸ் வி ஆர் மீட்டிங் ஸோ ஆஃப்டன்ல. இப்போ வி ஜஸ்ட் met for the puja and now we are meeting again for the first look. So I'd say Manoj sir and Bobby sir, I think every announcement that we have, we should have it with all of our media friends. But anyway, jokes aside, I am extremely honored, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் to be a part of this movie. Thank you so much for thinking of me to be a part of this particular project. Chris sir, thank you so much. I think I have been extremely lucky in the director department. Sasi sir, Gautam Vasudev Menon, Muttaya sir, and Ippo you. So I hope I do justice. Anto, I think Gautam sir had told me once during Kalathukku Nee Venum, we were shooting, Simbu sir and I, and he said, Anto is there, there's nothing to fear. So I'm sure I'm going to be looking great. Arun sir, thank you so much. I think this poster is phenomenal and everybody, whoever is coming and saying great things about you is doing 100% justice to it. Really looking forward to working with you. And again, all the technicians and everybody who's going to be a part of this film, I am really looking forward and I am certain that we're going to rock it. Thank you. ஒரு 1 இயர் இருக்கும், 1 இயர் பேக் ஃபஸ்ட்டு பிடிசியில் மீட்டிங்காக கூப்பிட்ருந்தாங்க. அப்போ தான் வராங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவங்கள பற்றி ப்ரீஃபெல்லாம் கேட்ட உடனே ஒரு சின்ன ஒரு சின்ன இல்லை, ஒரு பெரிய பிரமிப்பில் தான் போனேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அது நம்ம படம், அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி அவங்கள்ட்ட பேசும்போதே the கைண்ட் ஆஃப் பேஷன் தே ஹேவ் அண்ட் அவங்க விஷன் என்னன்றது புரிஞ்சுச்சு. நான் அப்போலேருந்தே நான் மனோஜ் சார்ட்டையும் கேட்பேன், சார் அடுத்தடுத்து என்ன பண்ணுறீங்க? ஏன்னா என்னென்னா, இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நல்ல படங்கள் கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து டெக்னீஷியன்ஸுக்கும் சரி, ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ராப்ளி இன்னும், ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக இவங்களோட ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். த அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் உங்களுக்கு வந்து வில் பி ஃபினாமினல். எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெஷரோ எதுவுமே இருக்காது. தே வில் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த ஃபில்ம், த கண்டென்ட் தட் யூ ஆர் மேக்கிங். ஸோ இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அமையணும் அப்படின்றது மனசார நான் வந்து நினச்ச ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து திருவண்ணா பண்ணுறாருன்னு இன்னும் பயங்கர ஹாப்பி. திருவண்ணா வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக முருகதாஸ் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறேன் 7ஆம் அறிவில். அப்போ வந்து நான் தான் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில் திருவண்ணா வந்து சீஃப் கோ டைரக்டர். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, டு த கோர் ஸ்ட்ரிக்ட்டு. அதாவது ஒரு ஜெயில் வார்டன் மாதிரி, அப்படி ஸ்ட்ரிக்ட்டு. பட் ஆனால் சேம் டைம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே குழந்த, டேய் தம்பி இது என்னடா, டே இது எப்பட்றா அப்புறான்னு அப்படியே ஒரு குழந்தையாக மாறிடுவார். ஸோ ஒரு பயங்கரமான டாஸ்க் மாஸ்டர். பட் ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தீனி போடுற ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. அருண் விஜய் சாரோட எஃபர்ட்ஸ் எவ்வளோ போடுவாங்கன்றது நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம். இந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து எங்கள் ஆஃபீஸில் எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒரு டைட்டில். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். 10 இயர்ஸ்க்கு மேலே முருகதாஸ் சார் வந்து படம் பண்ணணுன்னு நினச்சி வச்சுருந்த ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான டைட்டில். அப்பப்போ மற்ற படங்களுக்கு நடுவில் இந்த படத்தை பற்றி டைட்டில் வரும். அந்த டைட்டில் கேட்டால் நாங்கள் எக்ஸைட் ஆகும். ஏன்னா இது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். இன்றைக்கி சாரோட பிளெஸிங்ஸோட இந்த டைட்டிலில் திருவண்ணா படம் பண்ணுறாருன்னும் போது வெரி ஹாப்பி. ஸோ மை பெஸ்டஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் அண்ட் சாம் பிரதர். ஆர்ஆர் கிங் தான் ப்ரோ, பட் மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் அது வரி பண்ண வேண்டாம். எனக்கு சாம் பிரதரோட சாங்ஸ் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐம் வெரி ஷுவர் அவருக்கு அந்த ஒரு சாங்ஸ் பண்ணுற ஒரு ஸ்கோப் வர படங்களில் ஹி இஸ் டெஃபினெட்லி ராக். அண்ட் இந்த படத்தில் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஈகலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம், டு பாபி சார், மனோஜ் சார், எல்லாருக்கும் தேங்க்யூ. சமீபத்தில் தான் பிரசாத் ஸ்டூடியோவில் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது.
அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொண்டார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கே படம் பிடித்து காமித்தார்கள். வாழ்க்கை என்பதே நம்பிக்கைதான். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். உழைப்பு, நம்பிக்கை, நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பாபி பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார். நான் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன்னா, எதை எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறந்து விளங்க வேண்டும், அவரும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார். அதே போல் டாக்டர் மனோஜ் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர். அவர் இப்போது பாபி பாலச்சந்திரனும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இணைஞ்சிருக்காரு. இந்த ரெட்டத்தலை அப்படிங்கிறது வந்து சிறந்த டைட்டில். அதாவது 2 அப்படின்னாலே வி ஃபார் விக்டரி, வெற்றி நிச்சயம். இந்த படத்தை இயக்குகின்ற திரு குமரன் அவர்கள் அவரை பற்றி மிக அழகாக ஒரு மாஸ்டராகவும் இருக்கார், ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கார், ஹெட் மாஸ்டராகவும் இருக்காருன்னு சொன்னாங்க. ஒருத்தர் பேசும்போது அவர் ஒரு ஜெயில் வார்டன் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அவர் வந்து கடுமையான உழைப்புக்கு பிறகு மிக அருமையான ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இன்று தூங்குகிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் ஷாம் பேசும்போது சொன்னாங்க, அவர் தான் இயற்கை படத்துக்கு பண்ணியிருக்கார் அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சுது. அன்னையிலேருந்து அருண் விஜய் எனக்கு தெரியும், போனாலும் என்கிட்ட பேசுவார் செய்வார்னு சொன்னாங்க. அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். இந்த படத்தினுடைய கேமராமேனுக்கும் எடிட்டர் ஆண்டனிக்கும் மற்றும் ஆல் டைரக்டர், ஃபைட்டர்ஸ், இது சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் வந்து நம்முடைய ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் குயின்கள். அதாவது 2 ராணிகள் இரட்டை தலையுடன் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும், நல்ல படமாக, கருத்துள்ள படமாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக வளர வேண்டும், வர வேண்டும். இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்து பாடல் எழுதியவர் சொன்னார், விவேக் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் அத்தனை பேரும் பேசும்பொழுது மிக அழகாக சொன்னார்கள். ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அருண் விஜயை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அதாவது எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஃபிசிக்கை ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காருன்னு. அவருடைய உழைப்பு, நம்பிக்கை, ஹார்ட் ஒர்க்கு தான் அவரை இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் எட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது. அவர் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி, இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி கூடி இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இந்த இடத்துல நிற்க காரணமான அனைவருக்கும், எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடுறேன், எல்லாருக்கும் நன்றி. இந்த ப்ராஜெக்ட் இது வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு, இது ஒரு சிம்பிளாக நடக்கக்கூடாது, நல்ல பிரம்மாண்டமாக இருக்கணும், அது கான்செப்டில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஒரு ஆர்டர்னு சொல்லலாம், கமாண்டுன்னு சொல்லலாம், ஒரு அன்பான வேண்டுகோள்னு கூட சொல்லலாம். அப்போ நான் வந்து இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கலாம்னு ஒரு சின்னதாக ஸ்கெட்ச் பண்ணி, இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அருண் விஜய் சார் பார்த்துட்டு கேட்டார். கேட்கும்போது, இல்லை சார், 2 மிருகங்கள் ஒன்று கடித்து சாப்பிடணும்னு நினைக்குது, அது மாதிரி ஒரு கதை இது அப்படின்னு சொல்லணும், இதோட டைட்டில் ரெட்டத்தலை, அப்படி 2 பேருமே ஈக்குவலான ஒரு அனிமல்ஸ்
அப்படின்னு சொன்னேன். இதில் எப்படி அப்படிங்கும்போது, இல்லை சார் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரெஸ் ஏதாவது போட்டு ஒரு அழகாக காட்டணும் அப்படின்னா அது வேறு ஸ்டைலில் அது எல்லோரும் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது மிருகங்கள் வந்து ஆடை போடாது. அதில் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்று கடித்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிது. இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் கான்செப்டாக அப்படிங்கும்போது உடனடியாக எஸ் சொன்னது அருண் விஜய் சார் தான். ஏன்னா இதுக்கு அவர் தான் உழைக்கணும், அவர் தான் பட்டினி இருக்கணும், அவர் தான் விரதம் இருக்கணும், அவர் தான் கடுமையான எல்லா வேலைகளும் பண்ணணும். அப்புறம் இது இல்லாமல் நான் வந்து அவருக்கு தெரியாது, சரி சார் வந்து எப்படி பண்ணுவார்னு தெரியாதுன்னு மனோஜ் சார்கிட்ட சொல்லி, சார் இன்னொரு 2 கான்செப்ட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, ஆல்ட்ரா இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், பட் அதுதான் வேணும் அப்படின்னு அதில் உறுதியாக இருந்த மனோஜ் சார் இவங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி என்ன செலவானாலும் பரவாயில்ல, இதை அப்படியே வச்சு நீங்கள் நினச்ச மாதிரி எடுங்க, அதில் இருக்கிற அந்த ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஷேப்பு, ஜாமெண்ட்ரி எல்லாமே அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கட்டோம். வளைஞ்சு அன்றைக்கி இடுப்பே உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கு. சார் வெரி டெடிகேட்டிவ். உங்களுக்கு இந்த டயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கான பாராட்டு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அது உங்கள் மூலயமா வருதுங்கிறது தான். இது வந்து ஒரு ஃப்ரேம் இந்த படத்தில், இது மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் கடுமையாக உழைப்போம், அதுக்காக மெனக்கெடுவோம். இருக்கிற இந்த ஸ்டாண்டர்டில் முழு படமும் கொடுக்கறதுக்காக ரெடியாகும். இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இருக்குது. சாம் பிரதர் சொன்ன மாதிரி, பூஜா அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட சாங்ஸ் ஆல்பம் ஹிட் ஆகும். ஏன்னா அதுக்கான ஒரு மெனக்கடல் எங்ககிட்ட இருக்குது, அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆகணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஒரு 7-8 ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைல் ஆஃப் கதையோடு இருக்கிற மாதிரி, வெறுமனே சண்டை இருக்கக்கூடாதுன்னு பிரபு மாஸ்டர் அதுக்கான எல்லா வேலைகளும் கோரியோகிராஃப் பண்ணிகிட்ருக்காரு. அன்பரியூ மாஸ்டர் இப்போவும் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிறத அந்த ஒரு ஐடியாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மேற்கொண்டு மற்ற எல்லா இன்றைக்கி இந்த ரெட்டத்தலைன்னு இந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இது டைரக்டர் முருகதாஸ் சாரோட டைட்டில். இந்த கதைக்கு நான் வச்சுருந்த டைட்டில் வேறு. அதை சொல்லும்போது கேட்டுட்டு மனோஜ் சார் சொன்னார், வேறு என்ன டைட்டில் வச்சுக்கேன், இது அதை பற்றின கமெண்ட் வேண்டாம், வேறு என்ன வச்சுருக்கீங்க சார், இந்த கதைக்கு கரெக்டான டைட்டில் ரெட்டத்தலை தான், அதை வைக்கலாமே அப்படின்ட்டு. எனக்கே தெரியாது, அருண் விஜய் சார் சொல்லியிருக்காரு, இந்த கதைக்கு நீங்கள் கேட்டிங்களா அதுக்கு ரெட்டத்தலை எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குமே அப்படின்னு. அது வச்சா நல்லாயிருக்கும். நானும் அது வந்து டைரக்டர் முருகதாஸ் சாரோட டைட்டில். சரி நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் சார்னு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணேன்னு கேட்கல அப்படின்னு. ஏன்னா ஒரு 3 நாளில் அவருக்கு பர்த்டே வந்தது. அந்த பர்த்டேக்கு போனேன், கரெக்டாக கேக் கட் பண்ணும்போது நிறுத்திட்டேன். சார் அதுக்கு முன்னாடி 2 விஷயம் சார், நான் 2 டைட்டில் சொல்கிறேன், அதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. சொல்லு அப்படின்னாரு. ஒன்று என்னோடய டைட்டில் சொன்னேன், 2வது ரெட்டத்தலைன்னு அவரோட டைட்டில் சொன்னேன். அவர் அப்படியே பார்த்தாரு, நீ எதை சொல்கிறேன்னு புரியுது வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் கேக் கட் பண்ணி நான் எடுத்து அவர் வாயில் ஊட்டிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே அஜய் அதான் கேட்டான், அண்ணா இது சாரோட டைட்டில்னால் கேட்டு வாங்கினியா இல்லை நீயா எடுத்துக்கிட்டியா அப்படின்னா. கேட்டு வாங்கிட்டேன், என்ஓசி எழுதி கொடுத்துட்டாரா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. இங்கே எல்லாரும் இந்த டைட்டில் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமான என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேனேஜர்ஸ் ரொம்ப இந்த இதில் வந்து நான் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். ஒரு ஃப்ளோர் புக் பண்ணுறதாகட்டும், அதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்குறதாகட்டும், எல்லா அடிப்படை வேலைகளையும் கூட இருந்து ஒரு இந்த டீம் சூப்பர் டீம். அது வந்து இந்த வேலையை நான் தான் செய்யணும், இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ரெட்டத்தலை. வெறும் பாபி சார் மட்டுமோ வெறும் மனோஜ் சார் மட்டுமோ கிடையாது, இது பிடிஜி டீம். இந்த டீமுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். பாபி சாரை பற்றி நிறைய எல்லாரும் சொல்லிட்டாங்க, மனோஜ் சாரை பற்றியும் சொல்லிட்டாங்க, அதனால் நான் இதை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த ஆர்டரில் வந்துடுறேன். சின்ன ஒரு வரி மட்டும்தான். சித்திதானி வந்திருக்கிற எனக்கு தெரியாது, நான் அங்கே இருந்தேன். அப்போது என்னோடய டிசைனர் அவங்க வந்தாங்க, அந்த சித்திதானி வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க முகம் அப்படியே ஒரு மாதிரி வாடி இருந்தது. ஏம்மா நீ ஏம்மா அவங்க வந்திருப்பாங்கல்ல, நீ அழகாக தான் இருக்க ஹீரோயின் மாதிரினா. இல்லை சார் ஸ்லிம்மாகி வந்திருக்காங்க, மெஷர்மெண்ட் எல்லாம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் நேராக ஓடி பார்த்தோன்னே அவன்கிட்ட சொன்னேன், ஸ்லிம்மாகி வந்துட்டேன். இப்போ சந்தோஷமாகவும் இருக்குது, இன்னொரு ரவுண்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் தானியாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணுன்னா, நாங்கள் எல்லாம் பந்தயம் கட்டியிருந்தோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு தானியா சாரியில் வருமா இல்லை வேறு ட்ரெஸ்ஸில் வருமானு. கடைசியில் இதில் யார் ஜெயித்தாங்கிறத நாளைக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன். தம்பி பாலாஜி, அந்த தம்பி, அவரோட ஃபிசிக்கை பார்க்கும்போது தெரியும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. நன்றி.
மெயினாக நான் இங்கே சொல்ல வேண்டியது யோகியை பற்றி. கன்னடத்தில் 30 படம் ஹீரோவாக நடிச்சுட்டு, ப்ளீஸ் 1 செகண்ட் ப்ளீஸ், 30 படம் நடிச்சுட்டு இந்த படத்தில் நான் வந்து மல்லின்னு ஒரு நெகட்டிவ் ரோல் நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு வாலிபால் பிளேயர், ரியல் வாலிபால் பிளேயர் தான் பண்ணணும். இவர் தான் அது. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். அதனால் வந்திருக்காரு. அருண் விஜய் சார்னு ஹாப்பி ஆகிட்டார். சார் அப்போ நிறைய ஃபைட் இருக்கு எனக்கு, சூப்பர், அவ்வளவுதான், கதையே கேட்கல, ஹீரோ யார் சார் அப்படின்னா அருண் விஜய் சார். ஓகே சூப்பர் அப்படின்ட்டாரு. அருண் விஜய் சார் மேலே எல்லாருமே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க போது எனக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாகுது. என்னென்னா நம்ம பார்த்து அவங்க படங்களை பார்த்து நமக்கு தெரியாமல் இருந்தது. இப்போது இன்னும் பயமாக இருக்குது. ஒரு ஃப்ரேமே மிரட்டி விட்டார், இனிமேல் தீனி போடணும் அப்படின்னு தோணுது. என்னோடய கேமராமேன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு அழகான தம்பி, கால்குலேட்டிவானது. வந்திருக்கிற அஜய்க்கு நன்றி. எடிட்டர் சார்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்கேன். சார் இந்த படம் எடுக்கிற வரைக்கும் தான் என்னோடய படம், அதை உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். நீங்களாச்சு ஆடியன்ஸ் ஆச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் பண்ணுறது தான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். சரின்னு இருக்காரு. இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோட நண்பர்கள் லோகு சார், பார்த்திபன், எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. பாபி சாரை பற்றி இந்த மேடையில் நான் சொல்ல, அடுத்து வரும் மேடைகளை சொல்கிறேன். மனோஜ் சாரை பற்றியும் சொல்கிறேன். என்னை பற்றி நல்ல விஷயம் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுக்காக நான் வந்து இந்த படத்தில் இன்னும் கடுமையாக உழைப்பேன். எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு, அந்த நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன். அருண் விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாமே நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எல்லாருமே பாபி சாரை பற்றி பேசினாங்க, மனோஜ் சாரை பற்றி பேசினாங்க. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா இது எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம். ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா மனோஜனை வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும். அண்ட் 2-3 இது முன்னாடி அனுப்புனார். அது நான் வந்து அண்ணா நான் கேட்குறேண்ணே இருங்கன்னு சொன்னேன். அண்ட் கேட்டு கூட அண்ணா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹீ நோஸ். ஏன்னா ஏன்னா இப்போ என்னோடய பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா, ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் அதுக்கப்புறம் தான் என்னோடய கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஹுக் பண்ணி வைக்கும். அண்ட் ஒரு கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட. அண்ட் ரெண்டாவது இதில் என்ன எக்ஸைட் பண்ண விஷயம், தடத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும் போது மனோஜனை வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டத்தலை அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சுருக்க அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு. பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டிரெக்டர்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு சேலஞ்ச். ஏன்னா இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமரன் சார். ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம், சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ குமரன் சார் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கொடுக்கணுன்றதான் என்னோட ஆசை. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் பாபி பிரதர், thank you so much. I'm really happy to be associated with BTG Universal. And Manoj Anna, thanks for giving me this script. And in the team ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ரெட்டத்தலை. ஏன்னா அந்த ஒரு படத்தோட டைட்டில், படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் சித்தி அண்ட் தான்யா அண்ட் Balaji and all the rest of the actors and எங்களோட crew members. Anthony sir, I always envy him. ஏன்னா இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க சார்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு மேஜிக் தான்.
என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும்போது இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆண்டனி சார் அண்ட் சாம் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட அந்த இஸ் ஃபினாமினல் டேலண்ட். நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீனிப்பு இருக்கிற ஒரு படமாக இருக்கும். ஏன்னா கதை கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் விஷ் எல்லாரும் டீமோட நான் சீக்கிரமே ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஐ எம் ரெடி அண்ட் வி ஆர் ஆல் கியர்ட் அப் ஃபார் இட் அண்ட் ஐ எம் ஷுர் ரெட்டத்தால பிடிஜி யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு படமாக உங்களுக்கு எல்லாரும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எல்லோரும் உழைப்போம்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சீக்கிரமே ஐ திங்க் ப்ராடக்டோட நாங்கள் எல்லாரும் உங்களை வந்து சந்திக்கிறோம் அடுத்த தருணத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ பிஆர்ஓ டீம் அண்ட் ஆல் தி அதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.